வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அண்ணா சுபானு. இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் அதுக்கப்புறம் 2026 வரதுக்குள்ள கம்ப்ளீட்டாக என்னோட பிசிஓடியை சரி பண்ணுற ஜேர்னியோட டே 4. என்னோட செக்லிஸ்ட்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அண்ட் இண்டோர் அவுட்டோர் ஒர்க் அவுட்ஸில் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது இல்லைனா நார்மலாகவே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ், அதாவது அந்த ப்ராப்பராக அந்த 25 35 டேஸ்க்குள்ளே வராது, உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து மாதம் மாதம் கரெக்டாக வந்துடணும், இது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா சின்ன சஜஷன் வந்து என் சைடில் என்னன்னா, நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துருக்கலாம், என்ன ஃபார்ம் ஆஃப் மெடிசன் வேணா இருக்கலாம். பிகாஸ் நானுமே எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மெடிசனும் நான் சாப்பிட்ருக்கேன். அப்படின்ற போது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து ரொட்டீனை மாற்றினது தான். ஒன்று என் சாப்பாடு, இன்னொன்று வந்து என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீன். என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு ஷேர் பண்ணுறேன். அதே நேரத்தில் இப்போ வந்து யூடியூப்ல என்னோட பார்ட் 3 ஆஃப் த ஒர்க் அவுட் வீடியோ போயிட்டு இருக்கோம். இன்னுமே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற போது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நான் வந்து ஒரு ட்ரெயினர், எனக்கு வந்து யோகாவில் வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து இத்தனை இயர்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ட்ரைனிங் இருக்குது அப்படிலாம் இல்லை. நானுமே சாதாரணமாக எனக்குமே பிசிஓடி இருந்திருக்கு. 2013 இப்போ 25 வரைக்கும் ஒரு 12 இயர்ஸ். ஓகேங்களா? அந்த 12 இயர்ஸில் ஒரு 7 to 8 இயர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக மெடிக்கேஷனில் இருந்திருக்கேன். ஒரு பாஸ்ட் 7 இயர்ஸாகவே நான் மெடிக்கேஷனில் தான் இருக்கேன். இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் மெடிக்கேஷன் இல்லை, இப்போ வந்து நான் மெடிக்கேஷனில் இருக்கேன். ஸோ அப்படின்ற போது இவ்வளோ வருஷமும் நான் மெடிக்கேஷனில் இருந்திருக்கேன். அப்போவுமே எனக்கு சரியாகாத பிசிஓடி, ப்ராப்பராக வராத பீரியட்ஸ், இப்போ ஜஸ்ட் நான் சாப்பிட ஆரம்பித்து ஒர்க் அவுட் பண்ணதுலேருந்தே எனக்கு வருது. ஸோ நான் என்னெல்லாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் அண்ட் எப்படி எப்படிலாம் அதை பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்க போது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நான் பண்ணுறேன், லைக் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு பேசிக் ஒர்க் அவுட்ஸ் தான், இதெல்லாம் பண்ணி எனக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத மட்டும் தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். இன்னைக்கு எல்லாமே கட 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 நடந்துருச்சு. நேற்று வந்து 5 மணிக்கு வச்ச அலாரம் வந்து இன்னைக்கு அப்படியே கரெக்டாக அடிச்சுது. பட் எங்கள் அம்மா தான் சண்டே வந்து மோஸ்ட்டாக மார்னிங் யாரும் வரமாட்டாங்க, ஒரு 8 மணி 9 மணி மேலே தான் மோஸ்ட்டாக எழுந்துப்பாங்க, நீ தூங்கு, ஒரு 6:30 7க்கு போய் கடை திறந்தா போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு 6 வரைக்கும் நல்லா தூங்கினேன். அகெயின் ஒரு 6:15 அப்படி தான் எழுந்து, கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் இன்னுமே சில்லுன்னு தான் இருந்துச்சு. எனக்கு இன்னுமே வந்து அந்த சில் தண்ணியை வந்து குளிக்கிறதுக்கு வந்து என் பாடி வந்து அடாப்ட் ஆகலை, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா. ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு கொடுத்தாங்க. நான் வந்து இன்னும் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்றதுனால தலைக்கு வந்து பொறுமையாக குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு கடைக்கு போயிட்டேன். அது என்னன்னு தெரியல, ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்னாலே சண்டேனாலே ரெஸ்ட் டே அந்த மாதிரி செட் ஆயிடுச்சா. பட் இப்போ வந்து ரெகுலராக நம்ம ரொட்டீனை வந்து பண்ணணும் அப்படின்ற போது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா எல்லா வாரமும் கொஞ்சமாச்சும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு என்னை புஷ் பண்ணி பண்ணேன். ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா வந்து ஒரு 4 பக்கெட் துணி வந்து அவங்களே துவச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அலசவும் போனாங்க. பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ 4 பக்கெட் துணி இவங்க துவச்சிருக்காங்களா, எப்படிம்மா துவச்சிங்கன்னா கையில் தான் துவச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 பக்கெட்டில் வந்து நான் ஒரு 3 பக்கெட் வந்து அலசிட்டேன். அலசி மேலே போட போட எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் இழுத்தோன்னே எங்கள் அம்மா சைட் பை சைட் காய போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4த் பக்கெட் வந்து நானே அலசி நானே காய போட்டுட்டேன். எங்க அம்மாவுக்கு வந்து திருவண்ணாமலையில வந்து ஒரு டாக்டர் தெரியும். ஸோ வந்து எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம்க்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் மாற்றி மாற்றி பார்த்துருந்தோம்ல. அப்போ வந்து திருவண்ணாமலையில ஒரு டாக்டர் இருக்காங்க. லைக் எப்படின்னா, இங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி 5 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டு, அவங்களுக்கு வந்து 7 பிஎம்க்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்கள பார்த்துட்டு அகைன் 5 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி அரக்கோணம் வரணும். இந்த மாதிரி ஒரு 10, 15 டைம்ஸாவது கிட்டத்தட்ட போயிருப்பேன். அப்படிலாம் போய் கூட சரியாகாத இந்த விஷயம் எனக்கு ஜஸ்ட் நான் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலே டே 3லேருந்தே எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த 2 குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் ஸ்டைல் பண்ண போகிறேன். நல்லா இருந்துச்சுன்னா போவேன், இல்லைனா அகெயின் எப்போவுமே போடுற ஹேர் ஸ்டைல் தூக்கி ஒரு குட்டி கிளிப் போட்டு போயிடுவேன். சாரி, அப்போ நான் ஃப்ரீ ஹேரில் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ் பார்த்தேன்னா அப்போ நான் வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த குட்டி கிளிப் இருக்குல்ல, எங்க எதிர் வீட்ல வந்து சாம்னு ஒரு குட்டி பாப்பா இருக்கான். அவளுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. அப்போ வந்து அத கழட்டிட்டு நான் ஏதோ வாரும்போது, எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இத வாங்கி தீபாவளி அவுட்ஃபிட் இருக்குல்ல, அப்போ வந்து ஈவினிங் வந்து நோன்பு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பலகாரம், ஸ்வீட்ஸ்லாம் குடுக்க போவோம்ல, அப்போ நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஒரு மாரி லைக் ரொம்ப சிம்பிளா ஆனா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சிம்பிள் ஓகேவா? ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்து 2 சைடுமே இந்த கிளிப்பே வந்து ரொம்ப குட்டி கிளிப் தான். ஸோ இந்த கிளிப்புக்கு பத்துற மாரி 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் எடுத்து அத ட்வில் பண்ணி, அதாவது சுருட்டி இந்த கிளிப்ப வச்சு செக்ரிகேட் பண்ணணும். ஆனா தல ஆறாதனால அவ்வளவா எனக்கு இது பிடிக்கல. ஸோ நான் எப்பவுமே போடுற ஹேர் ஸ்டைல் போட்டு கிளம்பிட்டேன். தென் ஃபங்ஷனுக்கு போயிட்டு நலங்கு வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மீல் வந்து நான் ஃபங்ஷன்லேயே எடுத்துக்கினேன்.
நான் ஒரு பிளான் போட்டால் கடவுள் ஒரு பிளான் போடுறாரு போல். லைக் ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு வரலாம் வரலாம் வரலாம்னு பார்த்தா ஒரு 2 மணி நேரத்துக்கு செம்ம மழை. நான் அங்கேயே மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே பக்கத்தில் தான் எங்கள் ஆன்ட்டி வீடா. எனக்கு வந்து தூக்கமும் வருது. பிகாஸ் இன்றைக்கி ஒரு நாள் தானே நமக்கு லீவு, அடுத்ததுல வேலை ஆரம்பிடும். அங்கேயே படுத்து இப்போ வந்து 4 மணிக்கு தான் எழுந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் இப்போ போய் ஒர்க் அவுட் பண்ணோம். ஒரு மீல் வந்து நல்லா ஹெவி மீல் சாப்பிட்ருக்கேன். பிகாஸ் சீமந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால அங்கே போட்டது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப கில்ட்டாக வேறு இருக்குது. நாளைக்கு வந்து சஷ்டியோட ஃபைனல் டே. ஸோ வந்து இந்த 5 டேஸ் வந்து நம்ம விரதம் இருக்கலனாலும் 6th டே வந்து நம்ம வந்து உண்மையாக மனசார நம்ம வந்து முருகனை நினச்சி விரதம் இருந்தால் நினைக்கிறதுலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்து ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஒர்க் அவுட்க்கு வந்து நான் இன்றைக்கி வந்து 1 hour ஒர்க் அவுட். நான் சாப்பிட்டதெல்லாம் இப்போ பேர்ன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துட்டேன். அதனால் இப்போ வந்து 1 hour லாங் ஒர்க் அவுட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். லைக் இது அடுத்தடுத்து பண்ணலாம் இதுக்கு அப்படி சொல்லிட்டு பேசிக்காக நான் இவ்வளோ பண்ணுவேன்னு தெரியும்ல, அந்த வந்து ஒரு 1 hour வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கஷாயம் குடிக்கிற வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் போய் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் விடுதலை கொடுத்து ஒர்க் அவுட் ட்ரெஸ்க்கு மாற்றலாம். ஸோ இன்னைக்கான ஒர்க் அவுட்ல நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, டே 3யோட ஒர்க் அவுட் நான் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அத தான் ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 1 1/2 ஹவர் அட்லீஸ்ட் 1 ஹவர் 15 மினிட்ஸாவது பண்ணணுன்றது பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணேன். மெடிடேஷன் பண்ணும்போது காலையிலேருந்து ஒரு மாரி லைக் கடை ஓப்பன் பண்ணுறது, வீட்ல வேலை செய்றது அண்ட் கடகடன்னு கிளம்பி ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வீட்லயும் நெறைய பீப்பிள்ஸ் பார்த்து அங்கேயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாரி காலைலேருந்து கடகடன்னு ஓடிட்டு இருந்தேனா, ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த மேட்ல வந்து உட்காந்து ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ் நான் வந்து ஜஸ்ட் சிம்முத்ரா தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இன்னும் ப்ரீத்திங்லாம் நான் பண்ணவே இல்ல. நார்மல் ப்ரீத்திங்கில இருக்கும்போதே எனக்கு வந்து ஒரு மாரி ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணிட்டு நான் என்னோட எக்ஸர்சைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு சூரிய நமஸ்கார் செய்யலான்னு பிளான். சூரிய நமஸ்கார் 1 பண்ணேன். அப்போ வந்து ஸ்லைட்டா ஸ்லிப் ஆச்சு. செகண்ட் டைம் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு 4, 5 போஸ்க்கு அப்புறம் 6த் போஸ் வந்து எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ரைட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணா, லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணா. சரி நமக்கு இந்த சைட் தான் செட் ஆகல அப்படி சொல்லிட்டு மேட்டோட இன்னொரு சைட் போயிட்டு லைக் மைண்ட வந்து செட் பண்ணிக்கிட்டேன். இல்ல இந்த வாட்டி பண்ணணும் 12 செட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பொறுமையா நான் வந்து புஷ்லாம் பண்ணிக்கல. ஜஸ்ட் என் மைண்ட்ல வந்து அடுத்தடுத்து என்னென்ன கவுண்ட் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன். தென் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆச்சு. ஒரு சில டைம்ஸ் வந்து ரைட்ல ஸ்டார்ட் பண்ணி ரைட்லயே எண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்லயே எண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி மாத்தி மாத்தி கூட பண்ணியிருக்கேன். லைக் ஒரு வாட்டி வந்து நான் ரைட்ல ஸ்டார்ட் பண்ணி ரைட்ல எண்ட் பண்ணாலுமே அடுத்து நான் அப்ப லெஃப்ட்டாவது பண்ணியிருக்கணும்ல. ஸோ இந்த மாரி இந்த லெக் மட்டும் கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து அடுத்தடுத்த போஸ் வந்து இப்ப ஞாபகம் இருக்கு. பட் என்ன லெக்ல பண்றோம், அத வந்து மாத்தி மாத்தி பண்ணியிருக்கோம்ல, அத வந்து கொஞ்சம் மாத்தணும். இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஏதாவது ஒரு டுட்டோரியல்ஸ் பார்த்து இத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லன்னா நானே எனக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஹிண்ட் மாரி பண்ணி இத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 12 செட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட் அண்ட் கவ் போஸ் பண்ணேன். நேத்து ஒர்க் அவுட் செஷன்ல வந்து நான் கேட் அண்ட் கவ் போஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் சூரிய நமஸ்கார் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட் அண்ட் கவ் போஸ் தான் பண்ணேன். நேத்தோட சேர்த்து இன்னைக்கு வந்து நான் ஒரு 60 கவுண்ட்ஸ் வந்து கேட் அண்ட் கவ் போஸ். இதுக்கு வந்து ரெஸ்டிங் போஸா நான் எப்பவுமே பண்ற வந்து சைல்ட் போஸ் தான் யூஸ் பண்ணிக்கினேன். கேட் அண்ட் கவ் போஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நேத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, அந்த யோகாவ பார்த்து நானே இன்னைக்கு அகைன் ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு என்னோட பிளாங்கோட ஃபார்ம் வந்து செக் பண்ணி, நான் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்றேன் அப்படின்றதே மறந்து போயிடுச்சு. ஸோ அகைன் பிளாங்க் ஹோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 25 செகண்ட்ஸ் பண்ணேன். 20 செகண்ட் தான் ஹோல்ட் பண்ணேன். அதுக்கே எனக்கு அவ்வளோ மூச்சு வாங்கிச்சு. அகைன் சரி சரி பண்ணோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த வாட்டி வந்து 35 வரைக்கும் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு லைக் ஒரு மேக்ஸிமம் அப்படின்றபோது நான் 46, 49லாம் பண்ணியிருக்கேன். பட் இப்போ என்னன்னா, ஒரு ஹெவி மீல் சாப்பிட்டுருக்கேன். நல்லா தூங்கியிருக்கேன். ஸோ அப்படின்றபோது எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் என் பாடிய வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கோ, இல்ல ஹோல்ட் பண்ணுறதுக்கோ கஷ்டமா இருந்துச்சு போல. ஸோ அடுத்தும் நான் விடுவேனா, அகைன் அந்த ஹோல்ட்லேயே வந்து இன்னொரு ஃபார்மேட் என்ன பிரிட்ஜ் போஸ். அந்த பிரிட்ஜ் போஸ் ட்ரை பண்ணேன். பிரிட்ஜ் போஸ் வந்து நான் இப்படி ஃபாஸ்ட்டாவது கவுண்ட் பண்ணி ஒரு 30, 35 வரைக்கும் வந்துருவேன். ஸோ இன்னைக்கும் அதே மாரி தான் பண்ணேன். பிரிட்ஜ் போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைசைக்கிள் கிரன்ச்சஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு செட்ல வந்து 15 அந்த மாரி பொறுமையா 4 செட் பண்ணேன். லைக் இதுதான் என்னோட ஆக்சுவல் ஸ்பீடே. பட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி 4 செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேட்ட ஃபேஸ் பண்ண மாரி படுத்துட்டு 2 சைடையும் வந்து கிரிப்புக்கு ஹோல்ட் பண்ணி லைக் ஆல்டர்னேட்டிவ் லெக் ரேசஸ். அப்புறம் இது வந்து 45 டிகிரி அண்ட் அதில அப்படியே நம்ம லெக்ஸ வச்சு ஹோல்ட் பண்ணோம். லெக்ஸ்லாம் வந்து ஷிவர் ஆகும், கைலாம் ஷிவர் ஆகும். எப்படின்னா நான் வந்து 15 ஹோல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு லெக். அதுலயும் 15 ஹோல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு லெக். செம்மையா ஷிவர் ஆகும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. நானும் மேட்ட புடிக்கிறேன், தரைய புடிக்கிறேன். ஆனா தரைய அவ்வளவா புடிக்க முடியாதுல்ல.
அதுக்கப்புறம் ஓவரால் பாடியை லிஃப்ட் பண்ணணும். ஜஸ்ட் நம்மளோட ஸ்டொமக் அதுக்கப்புறம் அப்டமன் ஏரியா இது மட்டும் தான் சர்ஃபேஸில் இருக்கணும். இது பண்ணிவிட்டு சவாஸ்னால என்னோட ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் வந்து என்னோட நார்மல் க்ளோத்ஸ்க்கே போயிட்டு லைக் இந்த ஒர்க் அவுட் க்ளோத்ஸை வந்து கொஞ்சம் வெயில் இருந்ததுனால காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாஷ் பண்ண போட்டேன். ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட் ஆகும்ல. ஸோ அதனால நல்லா தலையை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் அண்ட் கசாயம் இது 2ம் வந்து இப்போ எடுத்துக்கினேன். ஃபாஸ்ட் வந்து நம்ம மார்னிங்கே பிரேக் பண்ணிட்டோம். ஸ்டில் என்னோட ரொட்டீனில் வந்து இதை ஆட் பண்ணோம் அப்படின்றதுனால ஒரு 6, 6:30 அப்போ தான் நான் வந்து இந்த கோகனட் ஆயில் அதுக்கப்புறம் இந்த கசாயம் இது 2ம் எடுத்துக்கினேன். அண்ட் டின்னருக்கு வந்து தக்காளி தொக்கு வந்து அம்மா ஆல்ரெடி லஞ்சில் செஞ்சதே மீந்து போயிருந்துச்சு. ஸோ அதில் நான் வந்து ஒரு 1 1/2 தோசை எடுத்துக்கினேன். செகண்ட் மீல் முடிச்சுட்டு பொறுமையாக நோட் எடுத்து இன்னைக்கான செக்லிஸ்ட்லாம் அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அடிஷ்னலாக ஜேர்னலும் இன்னைக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். செக்லிஸ்ட் இன்னைக்கோட அப்டேட் என்னன்னா, டயட் நான் பண்ணியிருக்கேனா இல்லை, ஒய் பிகாஸ் அந்த சீமந்த வீட்டத்தில் வந்து நிறைய வந்து ரைஸ் தான் இருந்துச்சு. ஸோ வந்து டயட் இல்லை. இன்டோர் ஒர்க் அவுட் எஸ், அவுட்டோர் ஒர்க் அவுட் எஸ், வாட்டர் இன்டேக் 4 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனா எஸ், லேர்னிங் நியூ ஃபார் 30 மினிட்ஸ். ஆனால் 30 மினிட்ஸ்க்கு பண்ணல பிகாஸ் 30 மினிட்ஸ்க்கு பண்ணல பிகாஸ் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. 30 மினிட்ஸ் படிக்கிறதுனா அந்த 30 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக படித்து அது என்ன படிச்சிருக்கேன் என்ன லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படி பண்ணுவோம்ல. ஸோ நான் ஓவராலே வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் ஃப்ராப்பின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் படிச்சிருந்தேன். அதில் எனக்கு பெருசாக ஒரு திருப்தி இல்லை நான் படித்த மாதிரி. அண்ட் டெய்லி ஜேர்னலிங் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இன்னும் ஃப்ராப்பே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது ஃப்ராப்பே பண்ணுவேன் பிகாஸ் அது இப்போ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை லேர்ன் பண்ணணும். செக்லிஸ்ட்டோட மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 4 on 5. டயட் வந்து நாளைக்கு பர்ஃபெக்டாக பண்ணணும். உங்களோட செக்லிஸ்ட் அப்டேட் அண்ட் உங்களோட டே எப்படி போகுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு டே 4ஓட அப்டேட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். பாய்.